சாமி மகாராஜோ மகாராஜா சாமி ஓலா ஓலனா வேலா மந்திரி மதனமுத்து மகாராஜா சூத்தல குத்து எதனா குத்துறது ஜோன் சூரியத்தில முடிஞ்சா குத்து அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? அடி வாங்க மாட்டேன்னு நினைக்கிறியா? ஏய் என்னிடத்தில் எக்கச்சக்கம் இருமார்ப்பு பேசினாய் நான் மசனாய் ஆயிடுவேன். கச்சி புடுவியா? அடிக்க மாட்டேன், கொதறி போடுவேன். ஐயோ சாமி ஏற்கனவே கொத்தரனா அப்படித்தாங்க. புரதகாமியம் நான் வந்தோடனே அதெல்லாம் காட்டுறதில்ல. எதை வந்தது புலல காமிக்கிறேன். நாங்க எகிரி குதிச்சு குதிச்சு நெஞ்சு வச்சுட்டு சீராக அமர்ந்திருக்கு மாபெரும் புண்ணிய சபை. இந்த பையன் பீப்பேல போனா சூத்து கழுவ மாட்டேங்கிறான். பேரம்பேத்தி எடுத்துட்டு தான் டயர் போட்டுக்கிட்டு தெரியறான். அவருக்கு ஒரு பாட்டு மக்களால் எடுத்துக்கப்பட்டது. எப்படி? கணேச சரணம் சரணம் கணேசா. அவன் பாருங்க, அது ஒண்ணுதான் குறை அவனுக்கு. சீராக அமர்ந்திருக்கு மாபெரும் புண்ணிய சபை. மாபெரும் ஒரு புண்ணிய சபை. இந்த புண்ணிய சபையிலே ஆண்களாக பிறந்த அப்பமார்கள், பெண்களாக பிறந்த நமது தாய் குலங்கள், சிறியோர்கள் பெரியோர்கள் கடல் அலை போல நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு முத்தான முதல்க நன்றி வணக்கங்கள். வணக்கம் வணக்கம். இன்னும் 20 ரூபா தான் ஆளுக்கு 2 போட்டுடலாம். என்ன போடலாம்? 40 ரூபா சரியா போச்சு. இன்னும் 20 ரூபா கொடுத்தா 60 ரூபா 2 சொம்பு தெளிவு குடிச்சு போடலாம். வேண்டாடி நீ தான் குடிச்சு போய் அறிவு குடிச்சு விட்ட. எதை கொண்டு வந்து எங்க சேர்த்திட்டு? ஆமா, தெளிவு காட்டில் நடக்கிறேன். நாட்டுக்கு நாடு மகாநாடு, மகாநாடு பேரு புகழும் சிறந்த அழகு பண்ணார். இந்நாட்டின் பெயர் என்ன? தாழை தோட்டம். என்ன தோட்டம்? தாழை தோட்டம். தாழை தோட்டம் என்றால் நம்மளுக்கு தாய்நாடு தலைநகரம். தாய்நாடு தலைநகரம். தலைநகரம். ஆமா. இந்த தாய் திருநாட்டிலே எழுந்தருளிய என்ன சாமி? ஆய். என்னடா ஆயி? என்னடா ஆயி? காளியம்மன். காளியை கருங்காலியம்மன். கரிய காளியம்மனா கருங்காலியம்மனா? அது எனக்கு தெரியும். என்ன கரியகாளியம்மனுடைய பண்டிகை முன்னிட்டு இன்று இரவு ஓரிரவு நாடகம் வச்சிருக்கிறார். ஆமா, என்ன நாடகம்? இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் சங்கிலி புங்குலி கதவை தோற. சங்கிலி யாரு புங்குலி யாரு கதவை திறக்கிறது? நான் சங்கிலி, நீ புங்குலி. குழல்காரி வெள்ளையும் கதவை திறப்பாரு. அந்த நாடகங்கள்ல அதாவது ஸ்ரீ மகாபாரதம். அப்ப நல்லா உட்காரு, குஞ்சு பாரு கீழே இருக்கு. ஸ்ரீ மகாபாரதம். ஆமா, ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு பாகமா விளங்கக்கூடிய இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன அர்ஜுனன் சண்டை இல்லை என்றால் உள்ளேந்திரன் தூது. இந்நாடகத்திலே நான் யார், என்னுடைய பெயர் என்ன? இப்படி வந்திருக்கிறீங்க. உங்க பெயர் என்ன சொல்ல வேண்டும். உன் தாய் தந்தை யாருமா? நீ வவுத்துக்கு என்ன தும்ப? என்ன எல்லாம் சோறு தந்தப்பாங்க. நான் மட்டும் நான் அது சாப்பிட மாட்டேன். நான் பண்ணி சேலம் மாவட்டம். அதே மாவட்டம் பேக்கரிக்கு போயிருக்கிறாங்க. நான் யார் தெரியுமா?
ஆறு பொண்டாட்டிக்கு ஆறா புள்ள தரல. நீங்க பிள்ளைக்கு பேரு வச்சு போறேன்பா. அதுக்கு என்ன பட்டி ஆட்டியே கொண்டு விட்டியா? அப்புறம் என்ன ஆட்டம்? இது படிக்கலாம். உழைப்பாளி பாடு. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. அரே ஹோயா அவன் உழைப்பாளி கிடைக்காத பேருதான் எங்கும் இல்லையா. அடங்கோயா யாரு போயா? பாட்டிலே பிடிக்குது. என்ன நம்ம தட்டுற இப்பெல்லாம் பாட்டிலே அந்த மாதிரி பாடுறாங்க. ஒண்ணும் இல்ல. எப்படி அண்ணின் படத்தை எடுத்துக்க. எப்படி நல்ல பாட்டு தான். நல்ல பாட்டு. அண்டங்காக்கா கொண்ட காரி ரெண்டக்க ஐயாயிரத்து பல்லுக்கார். அது வரைக்கும் நல்லா இருக்கு. பின்னாடி குடுக்குறானுங்க பாரு. எப்படி ஓலா 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 ஓலம்மா ஓலா 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 ஓல ஓல ஓலம்மா. சாமி பாட்டை பிடிக்குது. நீ என்ன சொல்லாத. புதுசா வந்துக்குது அந்த பாட்டு. புதுசா வந்து புதுசாவா? இப்பெல்லாம் பொண்ணை விட்டுறாங்க. பொண்ணு தங்கச்சிய எப்படி தங்கச்சி எப்படி பாடுறாங்க? எப்படி என் தங்கச்சி நாய் வச்சுச்சுப்பா, அந்த நாயை பிடிக்க போறேன்பா. சாமி அப்படியா இருந்தாலும் ஓய் ஓய் என்னுடைய பெயர் புலேந்திரன். புலேந்திரனுக்கு அப்படி உங்க வயர் புலேந்திரனாக இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்தா அடி உங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? சாப்பிட்டாங்களா? இல்ல என்னடா திட்டுற மாதிரி வந்துட்டு நல்லா இருக்கிறாங்களாங்கிறேன். நல்லா விசாரிச்சு. ஓஹோ தப்பா ஒரே கட்ட வார்த்தை பேச மாட்டேன். அப்படியா? சத்தி நான் அப்படி பேசியிருந்தா சாமி சாமி கரி காளியம்மா கெட்ட வார்த்தை பேசிட்டேங்கிறாங்க. நான் தப்பா பேசியிருந்தேன்னா நீ பொட்டியாருன்னு தின்னுபிடு. செட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் அவரை திங்க சொல்றியே. யார் இருந்தாலா? செட்லயே செல்ற கூதி தான். சாமி புலேந்திரனா இருந்தா பெற்றெடுத்து என் தாய் யார்?